ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பைக் சர்வீஸ் சென்டரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பைக் ரிப்பேர் பண்ண நம்ம முதல்ல கற்றுக்கணும். அதுக்கு ஐடிஐ ஃபீல்டில் மோட்டர் மெக்கானிக்கல் எடுத்து படித்தா கற்றுக்கலாம். பிறகு சொந்தமாட்டே கடை போடலாம், இல்லாட்டா வாடகை கடையும் எடுக்கலாம். இந்த மாதிரிப்பட்ட டூல்ஸு எல்லாம் சேர்த்து ஒரு 50,000 ரூபா முதலீடு பண்ண வேண்டியது இருக்கும். இந்த வேலை பார்க்குறனால நமக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது. எப்படியாவது ஒரு நாள் 5 பைக்காவது ரிப்பேர் ஆகி கடைக்கு வரும். கடை வைக்கிற இடம் ஃபஸ்ட்டு நல்லபடியாக தேர்ந்தெடுக்கணும். குறிப்பாட்டு இறக்க மாதிரிப்பட்ட இடத்துல கடையை வைச்சா பைக்கு பஞ்சர் ஆனாலும் உருட்டி கொண்டு வருவாங்க. சர்வீஸ் நல்லபடியாக செஞ்சு கொடுத்தா அடுத்த வாட்டியும் உங்கள்கிட்டே கொண்டு வருவாங்க. நான் பைக்கு கடைக்கு போகும்போது இந்த அண்ணன் இந்த பைக்கை தான் சரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதை கவனித்து பார்க்கும்போது ஈஸியாகிட்டு புரிஞ்சு பைக்கு கடையில் நின்னால் கூட இந்த வேலையை ஈஸியாக பழகிக்கலாம். இந்த மாதிரிப்பட்ட வேலைக்கு பொறுமை தான் முக்கியம். பொறுமை இருந்தால் தான் வேலையை கிளியராக செய்து முடிக்க முடியும். பைக்கை பற்றி எல்லாமே படித்து வச்சுருக்கணும். அப்போந்தான் ஒரு ஆள் பைக்கை சரி பண்ண கொண்டு வந்தாலும் அந்த கம்ப்ளைண்ட்டை டக்குன்னு பார்த்து சொல்ல முடியும். அதுவும் இல்லாமல் சின்ன சின்ன வேலையும் வரும். குறிப்பாட்டு ஆயில் சேஞ்ச் பண்ணியது, பிரேக் டைட் பண்ணியது, அப்படிப்பட்ட வேலையும் வரும். அதை டக்குன்னு செய்தும் கொடுக்கலாம், டக்குன்னு நம்ம லாபமும் கிடைக்கும். போன வீடியோவில் ஸ்கூட்டி ஆயில் சேஞ்ச் பண்ணியதை பற்றி போட்டிருந்தேன், எல்லோரும் பாருங்கள். இப்போ பைக்கு க்ளீனிங் பண்ண 200 ரூபாய்க்கிட்ட வாங்குகிறாங்க. அப்போ நீங்கள் பைக்கு க்ளீனிங் சர்வீஸ் சென்டரும் வச்சாலும் நல்லபடியாக ஓடும். கொஞ்சம் நேரமாக இந்த வீடியோ ஓடுது, என்னடான்னு நினைப்பீங்க. இது என்னன்னு எனக்கும் தெரியாது, தெரிஞ்சிருந்தால் நான் சொல்லியிருப்பேன். நம்மக்கிட்ட செகண்டாக பைக் இருந்தால் கூட அதனை விற்பனை பண்ணலாம். லாஸ்ட்டு வரைக்கும் யாராவது வீடியோ பார்த்துருந்தா தேங்க்ஸ். லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.